தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை தந்த எங்கள் அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை அப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. உம்முடைய ஆலயத்தில் அமர்ந்த ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை கேட்டு உம்மை போற்றி முகழும்படியான ஆண்டவரே கிருபையின் நாட்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் கூட அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா அது பிரியமாய் இருக்கத்தக்கதாக நீர் எங்களோடு பேசும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு காட்டின கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காக ஆண்டவரை நான் நன்றி செலுத்துகின்றேன். என்னை பேசும்படியாக எனக்கு அழைப்பு கொடுத்த அன்பு ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரித்த முகத்தோட சந்தோஷமா எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஆலயத்திற்குள் சென்றிருந்தேன். அந்த ஆலயத்தினுடைய சுவர்களில் எல்லாம் இப்போ இங்கெல்லாம் 75வது ஆண்டுன்னு போட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் ஒரு வாக்கியத்தை வைத்திருந்தார்கள். முடிந்ததும் அந்த ஆயர் அம்மாவை நான் மிகவும் புகழ்ந்து சொல்லிட்டு வந்தேன். எத்தனையோ எல்லா இடத்துலையும் வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், போர்டு போட்டு அங்கங்கே வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் தாளை எல்லா இடத்துலையும் ஒட்டியிருந்தாங்க. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படைத்தவரோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது படைப்புகளோடு ஏன் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள்? புரியுதா? படைப்பாளராகிய ஆண்டவரை நாம் தொடர்பு கொள்ள வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் படைத்த மனிதர்களை குறித்து நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சிந்திச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அடுத்தது மனிதன் படைத்த படைப்பாகிய செல்போன் அலைபேசியை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கைகள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறது. அதை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், நோண்டிகிட்டே இருக்கோம். அதுவும் வீட்டில் இல்லை, ஆலயத்திற்குள்ளாக நமக்கு அழைப்பு வருமா என்று பார்க்கிறோம். அந்த வாசகம் என்னை முழுமையாக ஒரு சில நேரங்களில் என்னையே கூட அதை நான் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. ஆகையாக நீங்களும் அந்த வாக்கியத்தை நினைவு கூர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்தும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், படைத்தவரோடு தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது படைப்புகளோடு ஏன் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள்? சரி, இந்த நாளில் கூட தவக்கால ஞாயிறுகளில் கடவுள் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒவ்வொரு வாரமும் ஒரு அழகான அழைப்பை கொடுத்து அதை சிந்திக்கும்படியாக நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த தவக்கால ஞாயிறுகளில் நாம் அழைக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க தலைப்பு என்ன போட்டிருக்காங்க? பரிவு உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை இந்த நாளில் அழைக்கின்றவராக இருக்கின்றார். பரிவு என்பது இரக்கம் இல்ல? ஒருவேளை இந்த இரக்கம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இல்லைன்னா நம்மளாம் என்ன பண்ணவே முடியாது, என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரிடத்துல வந்து ஏதோ செய்த தவறுக்காக ஆண்டவரே என்ன நீங்க மன்னிச்சிடுங்க, எப்படியும் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், கண்டிப்பா மன்னிச்சிடுவார். அந்த விசுவாசம் மட்டும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 100% உண்டு. யார் என்ன மன்னிக்கலனாலும் என் அப்பா எனக்கு இரக்கம் காட்டுவார் என்பதை நாம் ஆணித்தரமாக நம்புகின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக தான் ஆண்டவர் மீது நாம் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை நம்மிடையே காணும்படியாக ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் என் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நான் பிறர் மீது என்ன பண்ணணும், இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை தான் தெளிவுபடுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த நாளில் அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளில் கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடங்கள் அனைத்துமே ஆண்டவர் யார் மீது இரக்கம் கொண்டார், யார் யார் மீது இரக்கம் கொண்டார்கள் என்பதை பற்றி ஒரு அழகான திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்டோம். நாம் படித்த முதல் திருமறை பாடம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ரூத். அடுத்தது
கதாநாயகனை விட்டுட்டீங்களே, போவாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ரூத் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதி தலைவர்கள் ஆட்சி செய்திருந்த காலத்தில் அங்க என்ன ஏற்பட்டது? யூதேயாவில் உள்ள பெத்லகேம் நகரில் என்ன ஏற்பட்டுச்சு? பஞ்சம் ஏற்பட்டது. எதற்காக இந்த பஞ்சம் ஏற்பட்டது தெரியுமா? படிங்க. அதுக்கு முந்த புஸ்தகம் நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம், கடைசி வசனம் படிங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அந்த நாட்கள்ல இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் இல்லையா, அவரவர் தன் தன் பார்வையில தனக்கு இதுதான் ரைட்டு, இதுதான் சரின்னு சொல்லிட்டு எது நேர்மை என்று படுகிறதோ அப்படி தனக்குத்தானே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த காலம். அந்த நாட்களில் தான் இப்ப என்ன ஏற்படுகின்றது? பஞ்சம் ஏற்படுகின்றது. இந்த பஞ்சத்தின் துயரம் தாங்க முடியாமல் அங்கிருந்து புறப்பட்டவர்கள் தான் யாருங்க? ரூத்தோட மாமியார் பேர் யாரு? நகோமியும் கணவர் பெயர் எலிமெலேக்கு. 2 பேரும் தன்னுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளை கூட்டுக்கொண்டு எந்த தேசத்துக்கு போறாங்க? மோவாபிய தேசம். இந்த தேசத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, யூதேயாவில் உள்ள பெத்லகேம் மக்களை பொறுத்தவரை யூதேயார்களுக்கு இந்த மோவாபிய தேசம் ஒரு அருவருப்பான தேசம். ஏன் அருவருப்பான தேசம்ன்றது தெரியுமா? ஏன்னா லோத் தன்னுடைய பிள்ளைகளோட உடறு கொண்டு அந்த ஜெனரேஷன் கொண்ட ஒரு சமூகம் தான் இந்த மோவாபிய தேசம். அதனால யூதர்கள் அவர்களை அருவருத்தார்கள். ஆனால் பிழைப்பின் நிமித்தமாக, தன்னுடைய பிழைப்புக்காக எல்லா அவமானங்களையும் தவிர்த்து அந்த இடத்தில் தஞ்சம் கொள்ளும்படியாக நகோமி தன் கணவனையும் தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அந்த மோவாபிய தேசத்துக்கு போறாங்க. அங்கு போய் தான் யாரை திருமணம் செய்து கொள்கிறார்கள்? ரூத்தையும் ஓர்பாலையும் திருமணம் செய்து வைக்கிறார்கள் தன் பிள்ளைகளுக்கு. ஒருவேளை அவர்கள் வாழ்ந்த காலங்களில் முதலாவதாக தன் கணவனை நகோமி என்ன பண்றாங்க? இழக்கின்றார்கள். கொஞ்ச காலங்களில் பிள்ளைகளுக்கு திருமணம் வைத்த பிறகு பிள்ளைகளும் அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார்கள். அப்போ ஒரு பெண்ணாகிய நகோமி ஒரு துணை இல்லாமல், ஒருவேளை நம்ம பெண்களாகிய நமக்கு பல நேரங்களில் நம்ம யாரை டிபெண்ட் பண்ணியிருப்போம்? முதல்ல தகப்பன் அப்பா கையே பிடிச்சு வளருவோம், அடுத்தது கணவன் கையே பிடிச்சு வளருவோம், அடுத்தது தன்னுடைய பிள்ளைகளுடைய கையில தான் நம்ம பிடிச்சிட்டு இருப்போம். எனக்கு என் பையன் இருக்கான், எனக்கு என் கணவர் இருக்கார், எனக்கு என் தகப்பன் இருப்பான்னு சொல்லிட்டு பெண்களுக்கு என்னதான் நம்ம உரிமைகள் கொடுத்தாலும் நாம் அவர்களை சார்ந்தவர்களாக தான் இருப்போம். இப்படி தனக்கான ஒரு ஆண் துணையை முற்றிலுமாக இழந்த ஒரு தாய் தான் யாருங்க? நகோமி. இப்போ இந்த நகோமியின் மீது இரக்கம் கொண்டவள் தான் யாரு? ரூத். இல்ல, ஒருவேளை அவர்கள் ரூத் பத்தி நம்ம அதிகமாக நம்மளுடைய திருமறைகள்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பா நிறையவே நம்ம படிச்சிருப்போம். இங்க ரூத் தன்னுடைய மாமியார் இடத்துல எல்லாரும் என்ன பஞ்சம், என்ன நான் இன்னைக்கு ஒரு அடிமை, நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று நகோமி என்ன பண்ணியிருப்பாங்க? எல்லாருமே தூஷித்திருப்பார்கள். எல்லாருமே இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளை ஒரு விதவை தாயாக பார்த்திருப்பாங்க. அவளால எந்த ஒரு இதுவுமே இல்லை, அவங்க குடும்பமே ஒரு ராசி இல்லாத குடும்பம், அங்க ஆண் வாரிசே தங்காது, இப்படி ஏகத்தனமான பழி சொற்களை கொண்டு நகோமி அந்த இடத்துல நிக்கிறாங்க. இப்ப நகோமி 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு சொல்றாங்க, நீங்க போயிடுங்க. என்ன பண்ணிடுங்க? போயிடுங்க. அந்த நேரத்துல தான் ரூத் தன்னுடைய மாமியாரின் மீது என்ன பண்றாங்க? இரக்கம் கொள்கின்றார்கள். இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு என்ன சொல்றாங்க? முழுமையாக தன் மாமியாரை விட்டு அவங்க போனாங்களா? போகல. மாறாக என்னன்னு சொல்றாங்க? நான் கண்டிப்பா போகவே மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், எப்பொழுதும் உங்களுக்குள்ளவே தான் என்று சொல்லிட்டு ஒரு உரையாடல் ஏற்படுகின்றது. உன்னுடைய உறவும் என்னுடைய உறவு தான், உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் தான், நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கான ஒரு அழகான ஒரு பிணைப்பு அவர்கள் இருவரிடையே ஏற்படுகின்றது. இல்லை, இன்னைக்கு நாம் அந்த மாதிரி நம்மளுடைய உறவுகளிடத்தில் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் உன் கூட வந்தேன், நான் எல்லாம் பட்டதெல்லாம் போதும், இன்னைக்கு நான் நீயே என்ன பண்ண, உன்கிட்ட வந்ததுனால தான் எனக்கு என்ன ஆச்சு, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, இனியாவது நான் என்ன பண்ணிடுறேன்,
தனியா போயிடுறேன்னு சொல்லிட்டு நமக்கு கடவுள் கொடுத்த உறவை விட்டு செல்கின்ற பாத்திரங்களாக தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் இங்கு ரூத் அவர்கள் தன் மாமியாரின் மீது இரக்கம் கொண்டு அவளோடு தன் கைகளை பிடித்து கொண்டு அவர்கள் செல்கின்ற பாதையில் செல்றாங்க. இப்போ ரூத்தும் யாரா இருக்கிறாங்க? நகோமியும் கரங்களை பிடித்து கொண்டு இப்போ எங்க போறாங்க? மீண்டுமாக பெத்லகேமுக்கு போறாங்க. பெத்லகேமுக்கு போகும் பொழுது அங்கு என்ன பண்றாங்க? இப்பொழுதுதான் நம்மளுடைய கதாநாயகன் வருகிறார். யார் அவரு? போவாஸ் வருகிறார்கள். போவாஸ் இடத்துல அவர்கள் அங்க இடத்துல போகும் பொழுது அங்க வேலை செய்வதற்காக போறாங்க. இந்த போவாஸ் அவர்கள் நகோமியினுடைய உறவினர் என்பது கண்டிப்பாக யாருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போதைக்கு வேலைக்கு போகும்போது யாருக்குமே தெரியாது இல்ல, அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, சொந்தமா பந்தமான்றது எதுவும் தெரியாது. இந்த இடத்துல இந்த திருவிவிலியத்துல நீங்க பார்க்கும் பொழுதே அதோட தலைப்பு அழகாக கொடுத்திருப்பார்கள், அயல் நாட்டுக்கு பெண்ணுக்கு கிடைத்த ஒரு பரிவு. இந்த இடத்துல ரூத்தை பார்க்கும் பொழுது அவள் ஒரு விதவை தாய், அவள் ஒரு விதவை தாய். அதுவும் இல்லாமல் ஒரு யூதேய தேசத்துல வெறுக்கக்கூடிய ஒரு மோவாபிய பெண், புற இன பெண். அந்த பெண்ணுக்கு இங்கு போவாசின் மூலமாக என்ன கிடைக்கின்றது? இரக்கம் கிடைக்கின்றது. அந்த பெண்ணை அவள் என்ன பண்றாரு? பார்க்கிறார். என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்க இருக்கிற அறுவடை செய்து போன மீதமுள்ள துணிக்கைகளை நாங்க என்ன பண்றாங்க? அவங்க எடுத்துக்கொள்கின்றார்கள். அந்த வார்கோதுமை, அந்த சிந்தின தானியங்களை ஒரு பொறுக்கி கொண்டு அதன் நிமித்தமாக தன் பசியை ஆற்றக்கூடிய ஒரு கொடிய பஞ்ச நிலையில தான் இன்னைக்கு நகோமியும் ரூத்தும் அந்த இடத்துல போகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 10வது வசனத்தை படிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். ஆமா, என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கண்டு நோக்குகின்றீர்கள்? நான் யாரு? ஒரு அயல் நாட்டு பெண்ணாகிய என் மீது நீங்க ஏன் இவ்வளவு பரிவு காட்டுகின்றீர்கள் என்பதை கேட்கிறாங்க கேள்வி. அதுக்கு போவாஸ் சொல்றாரு, 11வது வசனத்தை படிங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆமா, இது எல்லாமே எனக்கு தெரியும். நீ உன்னுடைய கணவனை இழந்துட்ட, உன் மாமியாருக்காக நீ செய்திருக்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? கேள்விப்பட்டுட்டேன். உன்னுடைய தந்தையும் தாயையும் சொந்த நாட்டையும் நீ விட்டுட்டு இந்த ஒரு தெரியாத ஒரு இனத்தாருடன் இல்ல, மோவாபிய பெண்ணுக்கும் பெத்லகேம் நகரத்தில் இருக்கிற வாழ்ற யாரோ ஒரு ஜனத்துக்கு கூட நீ என்ன பண்ணிட்ட? இப்போ உன் கணவனை இழந்து கூட உன் மாமியாரோடு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க வந்துட்ட அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன்? அறிந்து வைத்திருக்கின்றேன். அன்றைக்கு நகோமியின் மீது கொண்ட பரிவை இங்கு போவாஸ் அறிந்து வைத்திருக்கின்றவராக இருக்கின்றார். அதனாலதான் சொல்றாரு, நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலாகிய ஆண்டவராகிய கடவுள் உன்னை என்ன பண்ணிடுவாரு? ஆசீர்வதிப்பார் என்று அவர் இடத்துல சொல்லுகின்றார். இன்றைய நாளில் கூட வேத வசனம் அதுதான் சொல்லுது. எவனுக்கு இரக்கம் காட்டப்படுகிறதோ அவனுக்கு தான் என்ன பண்ணும்? இரக்கம் காட்டப்படும். இன்றைய நாளில் கூட நாம் பிறர் மீது இரக்கம் காட்டினால்தான் நம் மீது ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்ட முடியும். நான் ஏன் பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும்? அவர்களுக்கு நான் ஏன் செய்ய வேண்டும்? இல்ல, சில நேரங்களில் சிலருடைய அழுகையை பார்க்கும் பொழுது ஐயோ ஏன் அழுறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்பட நாடகத்தை போன்று அவர்கள் வர்ணிப்பார்கள். ஆனால் அவர்களுக்காக அவர் எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஐயோ பாவம், ஐயோ பாவம், ஐயோ பாவம். நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெபந்தான் பண்ண முடியும் இல்ல, அதை தான் செய்வோம் நம்ம. ஆனா ஆண்டவரிடத்துல இரக்கத்துக்காக நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்காக நீங்க ஜெபிங்க ஏசப்பா, என்னுடைய காரியெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல, கட்டளையிடுவோம். ஆண்டவரே நீங்க இறக்க முடியவர் தானே, எனக்கு இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல இப்பவே எனக்கு வேணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் இடத்துல கட்டளையிடுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, பிறருக்கு இறங்குகிறவன் எவனோ அவனு தான் நான் என்ன பண்ணுவேன்? இரக்கம் காட்டுவேன் என்று அழைக்கின்றவராக இருக்கின்றார். 16வது வசனம் படிங்க. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிதலை சிந்திவிடுங்கள்.
அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். ஆமா, இன்னைக்கு கட்டளையிடுறாரு. அவளுக்காகவே நீங்க என்ன பண்ணுங்க, சிந்து போடுங்க, அவ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று போவாஸ் கட்டளையிடுகின்றவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட இரக்கத்தை ரூத் தன்னுடைய அறியாத தேசத்தானாகிய போவாஸ் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். இந்த காரியம் எப்படி நடந்திருக்கும்? ஆண்டவர் அவள் மீது இரக்கம் காட்டினார். இன்றைய நாளில் கூட நாமும் பிறரோடு இரக்கம் காட்டுகின்ற பிள்ளைகளாய், உறவுகளிடையிலேயே பரிவுள்ளம் கொண்டவர்களாய் வாழும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு? மத்தேயு 5:7 படிங்க. இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பெறுவார்கள்? இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்னைக்கு ரூத்துக்கு போவாசின் மூலமாக உணவு எல்லாம் கிடைச்சது. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஒரு ராஜாத்தியாக அலங்கரிக்கப்பட்டார்கள். இல்ல, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த தவ காலங்களில் நாம் சிந்திக்கும்படியாக பரி உள்ளவருக்கு நாம் என்ன பண்ணணும்? இரக்கம் காட்டணும் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? இரக்கத்தை காட்டுவார். நான் பிறர் மீது இரக்கத்தை காட்டினாதான் ஆண்டவர் என் மீது இரக்கம் காட்ட வேண்டும், இரக்கம் காட்டுவார் என்ற ஒரு அழுத்தத்தை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு அழகான்னு சொல்லியிருக்காங்க, பரிவு உள்ளவர்களாய் வாழ அழைப்பு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதல்ல பரிவு உள்ளம் கொள்ளணும் அப்படின்னா, நான் உன் மேலே இரக்கம் காட்டணும்னா முதல்ல நீ என்ன பண்ண? பிறர் மீது இரக்கம் காட்டு. அதான் சொல்கிறார்ல ஆண்டவர், எவனுக்கு கடன் கொடுக்கிறீர்களோ அதை எனக்கே கொடுக்கிறீர்கள் சொல்லு. பிறர் மீது இரக்கம் காட்டினா அவன் மீண்டுமாக உனக்கு இரக்கம் காட்டணும்னு அவசியம் இல்லை, நான் அதை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்களிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படி இருக்கிறதுனால தான் அவருடைய சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லையா? அவங்க சந்ததியிலிருந்து தான் யார் வந்தாங்க? யார் வந்தாங்க? இயேசு கிறிஸ்துவர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அந்நிய பெண், புறையின பெண், யூதேயா தேசத்தின் மக்கள் அருவருத்த ஒரு ஜனம், அந்த ஜனத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டார். நகோமியின் மீது கொண்ட இரக்கம் நிமித்தமாக போவாசிடம் அவர் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். அடுத்ததாக நாம் வாசிக்கப்பட்ட திருமறை பகுதி, அந்த கவனத்துக்காக செல்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வசனங்கள் நமக்கு இங்கு அழகாக கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பரி உள்ளவர்களாய் வாழ ஒன்றிணைக்கும் ஆண்டவர். இன்னைக்கு நான் இரக்கமுடையவர்களாக இருப்பதற்கு ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? திருச்சபை. இந்த திருச்சபையில தான் நாம் இரக்கமுடையவர்களாய் வாழ தேவன் நம்மை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டுகின்றோம் என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை இந்த இடத்துல எபேசியர்ல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். ஒருவேளை எபேசு என்ற சொல்லிற்கு பொருள் விருப்பம் உள்ளவன் என்பது பொருள். இந்த எபேசு தேசத்துல ஒரு 3 வருஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஊழியம் செஞ்சிருக்கிறார். அப்போ ஒரு 3 வருஷம், இப்போ ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் ஒரு 1000 ஒரு வருஷம் ஊழியம் செஞ்சாலும் என்ன தெரிஞ்சிடும்? யார் யாரு எப்படி என்று தெரிஞ்சிடும். அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? 3 வருஷம், ஏறத்தாழ 3 வருஷம் அங்க ஊழியம் செஞ்சிருக்கிறார். அப்போ அவர்களை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறவர்களாக இருக்கின்றார். இங்கு அவர் என்ன பண்றார்? ஒரு அழகான கருத்துக்களை அவர்கள் முன்பதாக வைக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவர்கள் என்றாலே நாம் என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, பழையதை வெறுத்து புதியதை தரித்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவத்தில் அழகா அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க, புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள்ல கிட்டத்தட்ட ஒரு 8 விதிமுறை கொடுத்திருக்கிறாங்க. இந்த விதிமுறையை நம்ம பயன்படுத்தி நம்ம அதை நமக்கு நாமே சரி செய்து கொண்டோம் அப்படின்னா, நான் படிச்சு பார்த்ததில் என்னை போல நீதிமான் யாரும் இல்லை என்ற ஒரு இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, சொல்லுவாங்கல்ல, இதை நீ படிச்சின்னா நீ சென்டம் வாங்கிடுவேன்னு ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி இதை நாம் பின்பற்றினோம் என்றால், இந்த விதிமுறையை நான் பின்பற்றினேன் என்றால் எனக்குள்ள பிரிவினையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அன்றைக்கு சொல்லுவோம்ல, பைபிளை எவ்வளவோ நான் பின்பற்றேன், எல்லாத்தையும் பண்றேன், இங்க இருக்க ஒரு 8 வசனத்தை மட்டும் நம்ம பின்பற்ற இன்றைக்கு அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். முதலாவதாக
பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். என்ன சொல்றாங்க? என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் சொல்லல, 25வது வசனம் படிங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இன்னைக்கு இந்த பொய் ஒற்றுமையை குலைக்கின்றது இல்லையா? குழப்பத்தை உருவாக்குகின்றது. நம்மை நாமே என்ன பண்ணுது? அழிக்கின்றதாக இருக்கின்றது. உறவுகளை கூர்படுத்த சபைகளில் என்ன ஆயிடுதான்? சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. சின்ன வயசுல இந்த பாசிங் த வேர்ட்ஸ் விளையாடி இருக்கீங்களா? லைனா நம்ம நின்னுப்போம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஒரு தகவலை சொல்லுவாங்க. அந்த தகவல் என்ன மாறும்? அப்படியே வந்து கடைசியில ஐயோ நான் இதை சொல்லவே இல்லையேன்னு வந்து முடியும் இல்ல? இதுதான் நம்முடைய திருச்சபை நிகழ்வுகளில் நடைபெறுகிறது. அதுதான் அந்த எபேசு சபைக்கு சொல்றாரு, பொய்மையை கலைத்து விடுங்கள். உனக்கு தெரியாது, நீ ஏன் தேவையில்லாம போய் பேசுகிறாய்? அது நிமித்தமாக ஒருவருக்கு இருந்த உறவு அங்க என்ன படுகின்றது? கலைக்கப்படுகின்றது. இதுதான் ஆண்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணு? பொய்மையை வெறுத்து விடு என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக என்ன சொல்றாரு? 26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் செய்யாதிருங்கள், சினம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்றார். திருச்சபைகள்ல நீங்க கோவப்படாதீங்க. கோவப்படுத்துவதற்காக நாம் திருச்சபைக்கு அழைக்கப்படவில்லை என்று சொல்கின்றார். இந்த சினம் கொள்வது உறவுகளை பாதிப்பதோடு நம்முடைய மனிதனை நம்மள என்ன பண்ணுது? ஆழமாக அது காயப்படுத்துகின்ற வார்த்தைகளாக மாறுகின்றது. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத? கோபம் கொள்ளாத. மூன்றாவதாக அழகைக்கு இடம், பிசாசுக்கு இடம் கொடுப்பாது இருப்பாதாக. இந்த பிசாசு எப்படி வருவானே தெரியாது இல்ல? எந்த வழியில வருவான், எப்படி வருவான்? நான் பிசாசை பார்த்ததே இல்லையே. நம்ம உருவத்துல தான் வரான், நம்ம வாயில இருந்து தான் வரான், நம்மளுடைய செய்கைகள்ல இருந்து தான் வரான். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொடுக்காத. என்ன கொடுக்காத? இடம் கொடுக்காத. திருச்சபை முடிஞ்சோடனே அமைதியா வீட்டுக்கு போயிட்டாலே நமக்கு என்ன ஆயிடும்? பெரிய சமாதானம் ஏற்படும். அங்க 2 பேர்கிட்ட நின்று நம்ம பேசினாலே பிசாசு என்ன பண்ணிடுவான்? நம்மள அலக்கழிச்சிட்டு போயிடுவான் இல்லையா? அதை தான் இங்க சொல்றாரு எபேசு. ஒருவேளை பவுல் நன்கு அறிந்தவராய் இருந்திருக்கிறார். அழகைக்கு இடம் கொடுக்காதே என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் 28, திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும், மாறாக தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுக்க தங்களிடம் பொருள் இருக்கும் வகையிலே தங்களை கைகளால் நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். இல்ல, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அடுத்தவரோடது உழைப்பை சுரண்டுகிறவராக இருக்கக்கூடாது. நம்ம திருச்சபைகள்ல சொல்றாங்கல்ல, ஐயா இத்தனை மாசம் கவர் வருது, கடைசியில மொத்தம் எத்தனை கவர் தான் வருது? ஒரு 150 கவர் தான் வருது, 200 கவர் தான் வருது, 300 கவர் தான் சொல்லுது. ஆனா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எல்லாவற்றையும் சுரண்டுகிறவர்களாயிராதபடிக்கு நம்மளுடைய உழைப்பின் நிமித்தமாக திருச்சபைக்கு காணிக்கை கொடுக்கின்றவர்களாக மாற தேவன் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக 5வதாக என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரவே கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதிகமாக திருச்சபைகளில் கேட்கப்படுகின்ற சத்தம் கெட்ட வார்த்தைகள். சிறு பிள்ளைகள் பெரியவர்களை அவன் இவன் என்று பேசுகின்றார்கள். இல்ல, அவன் இவன். இதை நாம் எங்க கற்றுக்கொண்டு வருகின்றோம்? வயதிற்கு மரியாதை கொடுக்காத ஒரு ஜெனரேஷனை இந்த தலைமுறைகளாகிய நாம் பிள்ளைகளுக்கு வளர்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இங்க நான் பார்த்தேன் நான் அதை தம்பி கிட்ட கேட்டேன், எப்பா நீ இவ்வளோ பேசுற, அட்லீஸ்ட் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்ட? நீ இவ்வளோ பேசுற உன் ஆதகத்தை, ஒரு வயதிற்கு மரியாதை. இதை எங்க கத்துட்டு வரோம்? நம்ம திருச்சபைகள்ல கத்துட்டு வரோம். இதைதான் எபேசு சபைக்கு சொல்றாரு, கெட்ட வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்பதான் நீ கிறிஸ்தவன். நான் மாத சந்தா இவ்வளோ போடுறேன், நான் இவ்வளோ கொடுக்குறேன், நான் இதுதான் நான் செய்யறேன், அதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்புறம் கெட்ட வார்த்தையை பேசிட்டு அவங்க கிட்டே அண்ணா அம்மா அப்பா அக்கான்னு சொல்ல வேண்டியது. இதுதான் இன்றைக்கு எபேசு சொல்லுகின்றார். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த வார்த்தை எதை போன்றது? தீயை போன்றது. எதை போன்றது? தீயை போன்றது என்று நம்மை எச்சரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். 6வதாக என்ன சொல்றார்? படிங்க 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமா, தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்மளை படைச்சதை பார்த்து ஆண்டவர் ஒரு முறை வெட்கப்பட்டார். எப்போ? நம்மளெல்லாம் அழிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு? இந்த படைப்பெல்லாம் ஏன் படைச்சனே தெரியலையான்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அனுதினமும் தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது அவரை நம்ம சில நேரங்கள்ல மறந்துடுறோம். அந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை நம்ம துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ந்த ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் மறந்து ஒரு வெளிப்படையான கிறிஸ்தவனாய் நான் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையை ஆண்டவர் வேண்டான்னு சொல்றார். என்னை துக்கப்படுத்தாத. அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். நீ கிறிஸ்தவன் சொல்லவே வேண்டாம். நீ ஆலயத்துக்கு வரவே வேண்டாம். இதைத்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிக்கிறார். நான் உனக்குள்ள இருக்கிறேன், என் கூட கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா நான் என் ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல தன்னுடைய பெற்றோரை துக்கப்படுத்துகின்ற போது நம்ம கேட்கும் போது அது நமக்கு எவ்வளவு வேதனை உள்ளதாக இருக்கிறது. அப்ப நாம் பேசுகின்ற வார்த்தைகள், நம்மளுடைய நடத்தைகள், நம்முடைய செயல்கள் தூய ஆவியானவரை துக்கப்படுத்தப்படாதபடிக்கு இருக்க தேவன் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக 7வதாக சொல்றார் பாருங்க, கடைசியா. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஆமா, நம்ம கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம் அப்படின்னா புதிய வாழ்வுக்கான விதிமுறைகளாக இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு இருந்த பழைய மனக்கசப்பு உனக்கு இனி வேண்டாம். இன்னைக்கு உனக்கு இருந்த பழைய கோபம் இனி உனக்கு வேண்டாம். உனக்கு இருந்த பழி சொல், என்னை பத்தி அவங்க அன்னைக்கு பேசினாங்க, இன்னைக்கும் என் மனசுல அது ஆழமாக நிற்கிறது. நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படிப்பட்ட பழி சொல் எனக்கு இனி வேண்டாம். தீமை அனைத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? உங்களை விட்டு அகற்றுங்கள். நான் கிறிஸ்தவளாக்கப்பட்டேன்னா நான் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த தவ காலங்களில் நீங்கள் சிந்திக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைக்கின்றவராக இருக்கின்றார். கடைசியா சொல்றார் ஆண்டவர், ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்க, பரிவு காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க, அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக கடவுள் உங்களை கிறிஸ்துவின் வழியாக மன்னிப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. அதுதானே நான் ஆண்டவர்கிட்ட நம்ம இரக்கம் காட்டுறோம். ஏசப்பா எனக்கு இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, தயவு காட்டுங்க, நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சு என்னை பிளஸ் பண்ணுங்க. நீங்க பிளஸ் பண்றதை விட நான் என்ன பண்ண மாட்டேன், உங்க கால்களை விட்டு விட மாட்டேன்னு சொல்லி கண்ணீரோடு கதறலோடு நாம் கேட்கின்றோம் பல நேரங்களில். இதை தான் ஆண்டவர் உங்களுக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இரக்கப்பட்டு கேட்கிறாரு. என் மகளே, நான் இரக்கம் உள்ளவ, உன்னை படைத்த படைப்பாளனாகிய நான் பரிவு உள்ளம் கொண்டவன். என் மகளாகிய நீயோ மூர்க்க குணங்களை கொண்டிருக்கின்றாய், கோபத்தை கொண்டிருக்கின்றாய், கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடாதே. அப்பா இப்படி தானே, அப்பா மாதிரி தானே நீ இருக்கணும். அதை தானே நம்மளும் விரும்புவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை பார்த்து அதானே சொல்லுவோம். என் பிள்ளைய பார்த்து சொல்லுவேன், நீ கண்டிப்பா ஒரு ஐராவணும் பிள்ளைன்னுவேன். அதுதானே ஆண்டவர் நம்மள இடத்துல எதிர்பார்க்கின்றவராக இருக்கிறார். நான் இப்படியோ அப்படிதான் என் பொண்ணு இருக்கணும், அதுதானே நம்ம விரும்புகிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் மன்னிக்கிறது போல பிறரை மன்னியுங்கள், நான் உங்க மீது இரக்கம் காட்டுவதை போல நீங்கள் பிறர் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் படிக்க கேட்ட வேத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 45 வரை நாம் இங்கு கேள்விப்பட்டோம். இந்த இடத்துல நம் படைப்பாளனாகிய ஆண்டவரினுடைய பண்பை காண்பிக்கின்றது, செயல்பாடாக அங்க நமக்கு காட்டப்படுகின்றது. நம்மையும் அதை தான் அழைக்கிறார். செயல்பாடு உடைய ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இந்த இடத்துல என்ன நிகழ்வு ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்க ஒரு தொழுநோயாளி வருகின்றார். அவர் மீது ஒரு நுழைவாயில்ல கண்டிப்பா அவங்க எங்க வர முடியாது, நகரத்துக்கு உள்ளாக வர முடியாது. ஒருவேளை நுழைவாயின் வாசலில் முழங்கால் படியிட்டு
அவர் கேட்கின்ற விண்ணப்பம் என்னது? நீர் விரும்பினால், ஆமா, என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும். ஒருவேளை ரோட்டில் நின்று ஒருத்தன் கத்துறான்ப்பா என்கிட்ட, ஐயா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்ததும் அங்கே என்ன ஏற்படுகின்றது? சர்டன் உடனே நடக்குது. என்ன நடக்குதுங்க? இயேசு அவர் மீது என்ன கொண்டாரு? மனதுருகி பரிவு கொண்டு, இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தன் கையை தொட்டு அவரை சுகப்படுத்தினார். ஒருவேளை பரிவு என்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா ஸ்லெப்லான் டிஸ்னோமாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி வயிற்று பாசம் சொல்றாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த நோயா இருந்தாலும் பெற்ற தாய் என்ன பண்ண மாட்டா? தள்ளி போக மாட்டா, இல்ல பக்கத்துல வந்து நின்று அதை தொடைப்பாங்க. சில நேரங்களில் தும்பிட்டே இருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை தும்புதேன்னு சொல்லிட்டு தன்னுடைய புடவையின் முந்தானியை வைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க? சளிய சிந்துவாங்க. ஆனா மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க? மாஸ்க் போட்டுட்டு தள்ளி நிற்பாங்க. இன்றைக்கு ஒரு தொழுநோயாளி அவரால் வந்து என்ன நடைபெறும்? அவருக்கு ஏதாவது ஒரு நோய் பரவும் என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதையும் மீறி ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம், படைப்பாளராகிய அந்த தொழில்நோயாளியை உண்டாக்கினவர் யாரு? ஆண்டவர் இல்லையா? அவருக்கு அந்த பாசத்தின் நிமித்தமாக அவரை தொட்டு அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாங்க? சுகத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். எதை குறிச்சும் அவருக்கு கவலை இல்லை. ஒருவேளை அந்த தேசத்துல பார்க்கும் பொழுது நீங்க தொழுநோயாளருக்கு சில கட்டுப்பாடுகள் நம்ம நிறைய விதத்துல நம்ம கேட்டிருப்போம். நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அவங்க உள்ள வரக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது, இல்ல அவர்களுக்கு இடத்துல நம்ம பேசக்கூடாது. இது எல்லாமே சட்ட திட்டங்கள். ஆனால் எல்லா சட்டங்களையும் மீறி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு தாயினிடம் வருகின்ற பாசத்தை போல அவர் அந்த மனிதன் மீது பரிதாப கொட்டு அவர் மீது என்ன பண்றாரு? எல்லையில்லாத ஒரு பாசத்தை காட்டுறாரு. அப்படிப்பட்ட பாசம் நம்மளுடைய இருதயத்துல இருக்கணும். யோசிச்சு வரக்கூடாது, மூளையிலிருந்து வரக்கூடாது. ஒருவரை பார்த்த உடனே அவர்கள் மீது நமக்கு தானாகவே இல்ல, அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒருவேளை ஹெல்ப் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடாது. தானாகவே ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா, பரிவுள்ளம் கொண்ட ஆண்டவர் என் இருதயத்துல இருக்கிறாருன்னா, நான் தானாகவே அவர்கள் மீது இரக்கம் கொண்டு, என்னுடைய பெயருக்காக அல்ல, என் அப்பா அவரை இரக்கம் காட்டன்னு சொல்லியிருக்கிறார், அதனால நான் இரக்கம் உடையவளாய் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வை கொண்டவர்களாகி இருக்க வேண்டும். சரியா? இந்த பரிவு என்பது ஒரு சாதாரண ஒரு லாஜிக்கலான திங்கிங்கே கிடையாது. அதுக்கு அப்பாற்பட்டது. காரணமே இருக்கக்கூடாது. தொழுநோயாளர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஏதாவது அந்த நேரத்துல தொடர்பு இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. என்னோட நெருங்கிய நண்பன், என்னோட உறவினர் இல்ல, என் கூடவே இருந்தாங்க, அவங்களுக்கே இப்ப நம்ம செய்ய மாட்டோம். அவர்களையும் தாண்டி யாருமே தெரியாத அவர்கள் மீது நாம் கொள்ளுகிறோமே அந்த பாசம், இரக்கம், அதுதான் என்னது? ஒரு உண்மையான பரிவு. அப்படிப்பட்டவர்களாக இருக்கதான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். இந்த பரிவு உள்ள நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்குள்ள என்ன இருக்காது? சுயநலமே இருக்காது. செல்ஃபிஷ்னஸ் நம்மளை விட்டு அடியோட என்ன ஆயிடும்? ஓடி போயிடும். இதை தான் இங்க ஆண்டவர் செய்கிறார். அவர் மீது பரிவுள்ளம் கொண்டு தொட்டு அவரை விடுவிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை சமய கோட்பாடுகள் தொழில்நோயாளரை தொடுவது கட்டளையை மீறுவதற்கு சமம். இதை எல்லாவற்றையும் காரணம் படுத்தாமல் ஆண்டவராகிய இயேசு அவர்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்தின ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல பரிவுள்ளம் வந்துருச்சுன்னா என் கூட யார் இருக்கிறாருன்னு அர்த்தம்? ஆண்டவர் இருக்கிறார். என்கிட்ட பரிவு உள்ளம் இல்லைன்னா என் கூட யாரு இல்லை? ஆண்டவர் இல்லை. அப்போ இந்த தவக்கால முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நம்மை பரிவுள்ளம் கொண்டவர்கள் ஆகிய அவரை போல நம்மையும் பரிவுள்ளவர்களாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆமேன். சுவாமி, எங்கள் இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. ஆம் சுவாமி. ஆண்டவரே, பரிவு செய்வது என்பது வெறும் வாயினாலும் செய்கை ஆண்டவரே வார்த்தையினாலும் சொல்லப்படுவது அல்ல, அது செய்கையினால் ஆண்டவரே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நீர் என்றோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ரூத் ஆண்டவரே,
நகோமியின் மீது இரக்கம் காட்டினதுனால் அப்பா ரூத்திற்கு போவாசனிடத்தில் இரக்கம் காட்டினது ஆண்டவரே. அதன் நிமித்தமாக ஆண்டவரே அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது அப்பா. அந்த சந்ததியிலிருந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உருவானார் என்பதை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை கண்ணும் பொழுது ஆண்டவரே விசேஷித்தவர்களாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. ஆண்டவரே இந்த பதிவு உள்ளம் கொள்ள ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்ட பரிவு இரக்கம் நன்மை செய்வர்களாய் நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற விதிமுறைகளை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. அறியாத தெரியாத யாரோ ஒருவரிடத்திலும் ஆண்டவரே நீர் பரிவு உள்ளம் கொண்டதை போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே பரிவுள்ளவர்களாய் அழைக்கப்பட தேவரீர் நீர் என்று எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த லெந்து காலங்களில் ஆண்டவரே பிறர் மீது இரக்கமுடையவர்களாய் எங்களுடைய சுய நலங்களை தவிர்த்து ஆண்டவரே உம்முடைய அன்பு கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். சிலுவை மரத்தினில் இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. சிலுவை மரத்தினில் இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்போடு வந்தாரம்மா. அவனியில் பிறந்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா.